بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد وقال النبي عليه الصلاة والسلام دعوا مرضاكم بالصدقة صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள், அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த அருட்கொடைகளை, அவன் தந்த இந்த நிஅமத்துக்களை நாங்க கல்குலேஷன் பண்ணி பார்த்தால் அதுக்கு ஒரு எல்லையை காண முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய, நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்களில் ஒரு நிஅமத்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை பாக்கியம். இந்த இருக்கிறார்களே சின்ன சின்ன குழந்தைகள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அருள். இந்த குழந்தையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் நாடிய மக்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை அல்லாஹ் கிஃப்டாக கொடுக்கிறான். அதை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். இந்த கிஃப்ட் நாங்க எல்லாருக்கும் கொடுக்கிற இல்லை. இந்த கிஃப்டை நாங்க எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். இந்த மஜ்மாவில் இருந்தா எனக்கு யார் விருப்பமோ அவருக்கு தான் நாங்க கிஃப்ட் கொடுப்போம். உங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களுக்கு தான் நாங்க கொடுப்போம். அல்லாஹ் அடுத்தது சொல்லுகின்றான், வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாங்க யாருக்கு நாடுகிறோமோ அவங்களுக்கு ஆண் குழந்தைகளை நாங்கள் அன்பளிப்பு செய்கிறோம், அன்பளிப்பா கிஃப்டாக கொடுக்கிறோம். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, இன்னும் நாங்க யாருக்கு நாடுகிறோமோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை மிக்ஸ் பண்ணி நாங்க கொடுக்கின்றோம். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாங்க நாடியவர்களை நாங்க குழந்தை பாக்கியம் அற்றவர்களாக, இல்லாதவர்களாக ஆக்குகிறோம். இது அல்லாஹ்வுடைய கலா கதர்ல உள்ளது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த செல்வம், இந்த குழந்தை பாக்கியம், இது ஒரு பெரும் ஒரு நிஅமத், அருட்கொடை. இதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த குழந்தைகளை நாம் நம்முடைய கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக நாம் மாற்ற வேண்டும். இன்னைக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். வின்டர் பார்க்காம, சம்மர் பார்க்காம, எவ்வளவு தியாகம் செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நாங்க யாருக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம்? நம்முடைய இந்த முயற்சி யாருக்காக வேண்டி? நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய ஃபேமிலிகளை விட்டு விட்டு நாங்க எந்தெந்த நாடுகளுக்கு பெய்து சம்பாதிக்கிறோமோ, யாருக்காக வேண்டி? என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள், இன்னும் மேல் மிச்சமாக 4 பேருக்கு என்ன நல்ல உதவி உபகாரம் செய்வதற்காக வேண்டி சம்பாதிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அப்ப நம்முடைய இந்த குழந்தைகள், இது நமக்கு கண்குளிர்ச்சி உள்ளதாக மாற வேண்டும், கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக மாற வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கின்றா? அது எங்களுடைய பெற்றோர்களுக்குத்தான் கடமை. பெற்றோர்கள் தான்
அந்த குழந்தைகளை சரியாக அவர்களை வளர்த்து அவர்களை பராமரித்து அவர்களுக்குரிய மார்க்க கடமைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு வைத்திருக்கிறான். சூரா லுக்மானை எடுத்து பாருங்கள். சூரா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு எப்படி அந்த குழந்தையை கூப்பிடணும், அந்த குழந்தைக்கு எப்படி தர்பியத் செய்யணும், அந்த குழந்தையுடைய அந்த அல்லாஹ்வை பற்றி எப்படி அறிமுகம் செய்யணும் என்பதையெல்லாம் அந்த சூரா லுக்மானில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிச்சு தருகிறான். இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நாங்க எத்தனையோ பேர் லுக்மான் பேர் வச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சூரா லுக்மானில் இதை ஒரு பாடமாக எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ் வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹ். நாங்கள் இந்த லுக்மானுக்கு அறிவு ஞானங்களை நாங்கள் கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம் என்றால் அனிஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக மாறுங்கள். வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யாரே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர் நன்றி செலுத்துவதெல்லாம் அதனுடைய நன்மை எல்லாம் அவருக்கு தான். யார் நன்றி கெட்ட முறையில் நடக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா இவர்களை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் நன்றி செலுத்துவதால அல்லாஹ்க்கு கூடுதல் குறைவு இப்படி ஒன்று அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் தஆலா இந்த லுக்மான் யார், இதை நாங்க டீப்பா யோசிக்கணும். இவர் சூடானை சேர்ந்த ஒரு அடிமையாக இருந்தார். ஒரு மனிதர் அவரிடம் கேட்டாரு, நீங்க இந்த அளவு அறிவு ஞானத்தை உங்களுக்கு அல்லாஹ் தருவதற்கு காரணம் என்ன? நீங்க எப்படி ஒரு மலையடி வாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெரிய ஒரு ஞானியாக மாறிக்கிறீர்கள், இதுக்கு காரணம் என்ன? அவர் சொன்னாரு, என்னுடைய பேச்சில் உண்மை, நான் பேசினா எப்பயுமே உண்மைதான், நான் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டேன், என்னுடைய சாப்பாடு ஹலாலான சம்பாத்தியத்தில் சாப்பிடப்படுகிறது, ஹலாலான ரிஸ்கை நான் தேடி சாப்பிடுகின்றேன், என்னுடைய மர்மஸ்தானத்தை நான் ஹராமான வழியில் பயன்படுத்துவதில்லை, என்னுடைய பார்வையை நான் ஹராமான பார்வைகளிலிருந்து நான் தவிர்த்து கொள்கின்றேன். இப்படி பல விடயங்களை சொன்னார். இந்த நிலைமையை வைத்து அல்லாஹ் எனக்கு இந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் தந்தான். ஒரு நாள் அவருடைய எஜமான் சொன்னாரே, ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய மிக மிக நல்ல பகுதிகளை கொண்டு வாருங்கள். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய நாக்கையும் அந்த ஆட்டையும் கொண்டு வந்து கொடுத்தார் எஜமான்கிட்ட. கொஞ்ச காலத்துக்கு பின்னால எஜமான் கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டினுடைய ஆக மோசமான பகுதியை எடுத்துட்டு வாங்க. இவர் ஆட்டை அறுத்து திரும்பவும் நாக்கையும் அந்த ஆட்டையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. எஜமான் கேட்டாரு, நல்ல பகுதியை கொண்டு வாங்கன்னு சொன்ன நேரத்தில் நாக்கையும் இந்த ஆட்டையும் கொண்டு வந்தீங்க, கெட்ட பகுதி மோசமான ஒரு பகுதியை கொண்டு வரும்படி சொன்ன நேரத்திலும் இந்த நாக்கையும் ஆட்டையும் கொண்டு, என்ன விஷயம்? அவருடைய ஞானத்தினுடைய ஆரம்பம் இது. அவர் சொன்னாரு, இந்த நாக்கும் இந்த கல்பும் ஆட்டும் சரியாக இருந்தா உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சரியாக சீராக இருந்தா அது நல்ல செயல்கள் நல்லதுக்கு பயன்படுத்தப்படும். இந்த நாக்கும் இந்த கல்பும் மோசமாக வழியில் பயன்படுத்தப்பட்டா அதை போல மோசமானது ஒன்றுமில்லை. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான், ஒரு நபி இல்லை வேறு. ஆனா குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவருடைய வசியத்தை உபதேசத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏன்? ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் இந்த நசீஹத்தை இந்த உபதேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க வேண்டும். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே இணை கற்பிக்காதே, அல்லாஹ்வுக்கு நிகராக உலகத்தில் ஒன்றையும் நீ என்ன சேர்த்திடாத.
இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது மிக பயங்கரமான ஒரு பெரும் அநியாயமாகும். ஒரு பெற்றோர், ஒரு பேரண்ட்ஸ் தந்த பிள்ளையை எப்படி கூப்பிடணும், அந்த பாடம் இதுல இருக்கிறது. என் அருமை மகனே, இரக்கமாக குழந்தைகளை நாங்க என்ன கூப்பிட கடமைப்பட்டுக்கிறோம். இன்னைக்கு கோவம் வந்துச்சுன்னா நாங்க என்ன எங்களுடைய வாயில வார வார்த்தைகளை வச்சு நாங்க என்ன பிள்ளைகளை கூப்பிடுவோம். அது பிள்ளைகளுக்கு என்ன சில நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பதுவாக்களாக மாறும். நம்முடைய தொழில கஷ்டம், நம்முடைய நஷ்டம், நம்முடைய விரோதம் குரோதத்தை வைத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த கனவு கண்ட சரித்திரம் எங்களுக்கு நல்லா தெரியும். மகனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? யா புனைய இன்னி ஆராஃபில் மனாமி, என் அருமை மகனே, நான் கனவொண்டு கண்டேன், கனவொண்டு கண்டேன். அப்ப அங்கேயும் என்ன சொன்னாரு? என் அருமை மகனே. இரக்கமாக ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். சரி, அதை விட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மகன் கண்ணான், அல்லாஹ்வுடைய விரோதி. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த டைம்ல என்ன சொன்னாரு? யா புனைய இர்கப் மஅனா, என் அருமை மகனே, எங்களோட சேர்ந்து கப்பலை நீ ஏறிக்கோ. அவன் பாவத்தில் இருக்கிறான், இருந்தாலும் என்ன, குழந்தைகளை நீங்க எப்படி கூப்பிடணும், அவர்களுடைய தர்பியத் சரியாக இருக்கணும். அந்த ட்ரக் மாறிச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், வாழ்க்கையில நிம்மதியை இழந்துருவோம், வாழ்க்கையில நிம்மதியை இழந்துருவோம். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த 10 உபதேசத்தை அல்லாஹ் அந்த சூரா லுக்மானில் வைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உபதேசங்கள், அவருடைய உபதேசங்கள் கிதாபுகளில் பார்க்க முடியும். இரண்டாவது மகனுக்கு சொன்னாரே, யா புனைய, என் அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்த் யத்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். சொன்னார், என் அருமை மகனே, உலகத்தில் நீ என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் அது நன்மையோ தீமையோ, நன்மையான காரியமோ தீமையான காரியமோ, அது ஒரு பெரிய பாறாங்கல்லுக்குள்ளால மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது வானத்தில் வச்சு வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது பூமியில் மறைத்து வைத்தாலும் யத்தி பிஹல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். நாளை மறுமையில அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இன்ன இடத்துல இன்ன தவறு செஞ்சீங்க, இன்ன இடத்துல இப்படியான ஒரு நன்மையை செஞ்சீங்க, இதை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற பாடத்தை படித்து கொடுத்தார்கள். மூணாவது சொன்னாரு, யா புனைய அகிமிஸ் ஸலாஹ், என் அருமை மகனே, தொழுகையை நீ நிலைநாட்டுவீராக. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன், 7 வயதை அடைந்து விட்டால் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை ஏவுங்கள். இன்னைக்கு நாங்க பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்க யாரும் குறையா நினைக்க கூடாது. நாங்க பொம்பளைக்கு சொல்ற தொழுங்கண்டி, பிள்ளைக்கு சொல்ற தொழுங்கண்டி, ஆனா வாப்பாட்ட தொழுகை இல்லை, வாப்பாட்ட தொழுகை இல்லை, வாப்பா பள்ளியோட தொடர்பு இல்லை, என்ன வாப்பா பள்ளிக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு நலவு நஷ்டங்கள்ல பங்கு கொள்ற இல்லை. ஆனா இவர் நினைக்கிற எப்படி தெரியுமா? ஏண்ட புள்ள தொழுகையாளியாக இருக்கணும், ஏண்ட மனைவி என்ன சாப்பாடா காட்டியும் தொழுதிருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறேன். இது என்ன, இது நாங்க எதிர்பார்க்கறதுக்கு மாற்றமானது. இன்னைக்கு ஏண்ட பிள்ளைக்கு நான் தொழுகையை நீ இப்படித்தான் தொழு, தக்பீர் இப்படித்தான் கட்டணும், ருக்கு சுஜூத் நான் இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லிக் கொடுத்த பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கையில நெஞ்சில கையை வச்சு நாங்க கேட்போம், நாங்க ஒரு முதாக்கரா எடுப்போம். நாங்க இது யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு யார் படிச்சு கொடுத்தோம்? எத்தனை பேர் படிச்சு கொடுத்தோம்? கண்ணியமானவர்களே, இந்த இழப்பு எனக்கோ உங்களுக்கோ வரக்கூடாது. அகிமிஸ் ஸலாஹ் வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹானில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். இந்த தர்பியத்தெல்லாம் நீங்க கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நன்மையை ஏவக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த புள்ள உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த புள்ள நல்லா கண்ணியமா பெர்ஃபெக்டா இருக்கும். அதனுடைய பெற்றோர்கள் என்ன படிச்சு கொடுத்தார்கள்? நன்மையை ஏவக்கூடிய
குழந்தையாக ஆக்கினார்கள், பாவத்திலிருந்து தடுத்தார்கள். அதே போல இந்த நன்மைய தீமைய மக்களுக்கு சொல்லும் பொழுது சில கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தையும் இந்த பிள்ளை என்ன பொறுமைசாலியாக பொறுத்து கொண்டிருக்கும். அடுத்தது சொன்னார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். என் அருமை மகனே, அடுத்தவர்களை ஏளனமாக கணக்கெடுக்காம நீ விட்டு விடாதே, உன்னுடைய முகத்தை திருப்பி விடாதே. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். மனிதர்களை கேவலமாக நீ பார்க்காதே. கேவலமாக இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதி, எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள், நாங்க கொஞ்சம் அழகா இருந்தா, நாங்க கொஞ்சம் பொஷ் லைஃப்ல வாழ்ந்தா நாங்க என்ன அடுத்தவர்களை நாங்க என்ன கணக்கெடுக்காம இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குணம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு படிச்சு கொடுத்தார்கள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ். அடுத்து சொன்னார்கள், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். என் அருமை மகனே, நீ பூமியில் அதாவது வாழும் பொழுது பெருமை அகம்பாவம் கொண்டவனாக நீ பூமியில் நடக்காதே. இந்த பெருமை அடித்தவர்கள் உலகத்தில் நிம்மதியாக கண்ணியமாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு அழக வச்சு பெருமை அடிப்பாங்க, அவர்களுடைய தொழில் துறவுகளை வச்சு பெருமை அடிப்பாங்க, அவருடைய பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் அவருடைய இந்த சேரை வைத்து பெருமை அடிப்பார்கள். இப்படியான இந்த பெருமை உடையவனாக நீ பூமியில் நீ இருக்காதே. இப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கிப்ரியாஉ ரிதாயி வல் அல்மத்து இஸாரி ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா அஸ்கன்துஹு நாரி. பெருமை, தற்பெருமை என்பது என்னுடைய மேலாடை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது அதனுடைய அந்த உயர்வு கண்ணியம் என்பது என்னுடைய கீழாடை. இந்த ரெண்டில் ஒன்றை யார் எடுத்துக்கொள்வார்களோ அவர்களை நான் எங்கு தங்க வைப்பேன் என்றால் அஸ்கன்துஹு நாரி, நரகத்தில் அவர்களை நான் தங்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுவேன். இதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை மகனே, வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா. பூமியில் அகம்பாவம் கொண்டவனாக பெருமை பிடித்தவனாக நீ நடக்காதே சொல்லிட்டு சொன்னார்கள், வக்ஸித் ஃபீ மஷ்இக. நீ நடக்கும் பொழுது நடுநிலைமையாக நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் கொலை செய்யப்பட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் தான் கொலை செய்தான், கழுத்தை வெட்டினான். அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைகளோட மஸ்ஜிதுக்கு போனார். இந்த சந்தர்ப்பத்தில் சக்கராத்தில் இருக்கார்கள். தன்னை புள்ளோல கூப்பிட்டு 3 உபதேசம் செஞ்சார்கள், 3 வசியத் செய்தார்கள். முதலாவது சொன்னார், என் அருமை மக்களே, உங்கள வயதில மூத்த மனிதர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய பெற்றோருக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணுமோ அந்த அந்தஸ்தை கொடுங்க. சக்கராத்தில் இருக்கிறாரு, தங்கத்தால எழுத வேண்டிய ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் சொன்னாரு. இரண்டாவது, உங்களுடைய வயதில் குறைந்தவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன மரியாதை கொடுப்பீர்களோ அந்த மரியாதையை நீங்கள் கொடுங்கள். சம வயது உடையவர்களை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய சகோதரன் நண்பன் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வரணும். இதெல்லாம் ஒரு பேரன்ஸ், ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு சப்ஜெக்ட். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா வக்ஸித் ஃபீ மஷ்இக. நடக்கும் பொழுது நீங்க நடுநிலைமையாக நீங்க நடக்க வேண்டும் சொல்லிட்டு சொன்னார்கள். வக்துல் மின் சௌதிக. அடுத்தாக்களோட பேசக்குள்ள உங்களுடைய சத்தத்தை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்கட சத்தம் எங்க உயருது? நாங்க எல்லாம் சத்தம் போடுற பள்ளியில தான், எல்லாருக்கும் பள்ளியில தான். என்ன எங்களுடைய சத்தங்கள் கூடுத. 2 பேர் அடிச்சு கொள்றனாலும் பள்ளியில தான், 2 பேர் பிரச்சனை பண்றனாலும் பள்ளியில தான்.
இன்னைக்கு அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, அப்படி இருக்கக்கூடாது. எப்பயுமே என்னுடைய பேச்சு என்ன நடுநிலைமையாக இருக்கணும். சொல்லிட்டு சொன்னார்கள், வக்துல் மின் சௌதிக இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌதுல் ஹமீர். சத்தங்கள் ஆக வெறுப்பான, அல்லாஹ்வுக்கு வெறுப்பான சத்தம் எது தெரியுமா? கழுதையுடைய சத்தம். இன்னைக்கு நாங்க என்ன கொஞ்சம் கோபம் வந்தாலும் சொல்லுவோம், என்ன கழுதை கத்துற மாதிரி கத்துறாங்க. அப்ப இது அது இன்றைக்கு இல்ல, அது அன்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச உபதேசம் தான். பேசினா என்ன சத்தத்தை தாழ்த்தி பேசணும். உங்களுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கக்கூடாது? கழுதையுடைய சத்தமாக இருக்கக்கூடாது. பிறகு வேற இடத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செய்த உபதேசங்கள் இருக்கிறது. சொன்னார், என் அருமை மகனே, சேவலை விட மோசமானவனாக நீ ஆகிவிடாதே. ஏன்? அது ஃபஜ்ருடைய தொழுகையில அந்த ஃபஜ்ருக்கு எழும்பி என்ன கூவ ஆரம்பிக்குது. ஆனா நீ தொழுகை இல்லாமல் தூங்கி விடாதே சொல்லிட்டு சொன்னாரு. மோசமான பெண்ணை திருமணம் முடிப்பதை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய தலை மயிர்கள் வெள்ளையாகுவதற்கு முன்னால் அவள் உன்னை வயோதிபமாக்கி விடுவாள். இப்படியான மோசமான பெண்ணை விட்டு நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் சொல்லிட்டு, கடன் வாங்குவதை விட்டு உன்னுடைய கையை நீ பாதுகாத்துக்கொள். பகல் நேரங்களில் உனக்கு அது கேவலத்தையும், இரவையில் உனக்கு சஞ்சலத்தையும் தரும். உன்னுடைய ஃபேமிலி வாழ்க்கை நிம்மதியாக அமையாது. இன்னைக்கு கடன் நாங்க எதுக்கு வாங்குறோம்? தேவையை விட நாங்க என்ன மேல் மிச்சமா வாழ்றதுக்கு, தேவையை விட மேல் மிச்சமா வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு நானும் நீங்களும் கடன் வாங்குறோம். அவன் 10 அடி பாஞ்சா நாங்க 15 அடி பாய பாக்குறோம். 10 அடி பாஞ்சா 15 அடி பாய பாக்குறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய இந்த குழந்தைகளுக்கு இந்த தர்பியத் மிக முக்கியமாக இருக்கு. கண் குளிர்ச்சியான ஒரு குடும்பமாகத்தான் நம்முடைய குழந்தைகள் மாற வேண்டும். அதற்கு பேசிக் பெற்றோர்கள். இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வசதி வாய்ப்புகளை வைத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்யறோம்? நல்ல ரெஸ்டாரண்ட்ல நல்லா என்ஜாய் பண்றதுக்கு, சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு நல்லா எல்லாம் நாங்க செய்கிறோம். அதே போல நல்ல என்ன உடுக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம். ஆனால் மார்க்கத்தினுடைய விடயத்தை பார்ப்போமா? என்னுடைய பிள்ளையுடைய தொழுகை விஷயமா, என்னுடைய மகளுடைய குர்ஆனுடைய விஷயமா, என்னுடைய மனைவியுடைய வீட்டினுடைய அந்த சூழலுடைய விஷயமா? அதுல நிறைய பேர் என்ன மிகவுமே கவனக்குறைவாக இருக்கிறார்கள். நான் மோசமான கணவனாகவும் மாறவும் கூடாது, என்னுடைய மனைவி மோசமான ஒரு பெண்ணாகவும் மாறக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நல்லடியார்கள் அல்லாஹ்விடம் எப்படி துஆ செய்வார்கள்? இன்னைக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் எங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை தாய் தந்தையர்களுக்கு தெரியும்? எத்தனை பெண்களுக்கு தெரியும்? அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நீங்க வாழ்க்கையில இந்த துஆவை நீங்க கேட்கணும். இந்த துஆவை நீங்க கேட்கணும். என்ன துஆ? அல்லாஹ்வுடைய அடியார்கள் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் விவிஐபி, அவர்கள் எப்படி உலகத்தில் அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள் என்றா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இத பாடமாக்கிக்கோங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் ஒரு கணவனாக இருந்தால் அந்த கணவர் எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய மனைவிமார்கள்ல இருந்து, என்னுடைய இந்த குழந்தைகள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இன்னைக்கு நாங்க எத்தனை பெற்றோர்கள் ஓதுறோம்? எங்களுக்கு தொழுது முடிஞ்சா துஆ செய்யறதுக்கே டைம் போதாது, டைம் இல்லை. தொழுதா எங்களுக்கு துஆ செய்யறதுக்கே டைம் இல்லை. கண்ணியமானவர்களே, எங்களுடைய மனைவிமார்களிடம் இருந்து, எங்களுடைய குழந்தைகள் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்வை பயந்து பெர்ஃபெக்ட்டா 100% யார் பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எங்களை இமாமாக நியமிப்பாயாக, எங்களை தலைவர்களாக ஆக்குவாயாக. ஒரு கணவன் இப்படி கேட்கணும். மனைவியா இருந்தா என்னுடைய கணவன்மார்ல இருந்து, என்னுடைய குழந்தைகளில் இருந்து கண் குளிர்ச்சியை நமக்கு தந்தருள்வாயாக.
ஒரு சீதேவியான கணவனாகவும் சீதேவியான மனைவியாகவும் நாங்கள் இருக்கணும். அரபிகளுடைய இந்த சில ஜோக்குகள் எழுதுவார்கள். எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, மோசமான கணவன் மனைவி. இப்ப ஒரு 3 நாளைக்கு முந்தி ஒரு ஆர்டிக்கல் வந்து வாசித்தேன். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி இறந்து விட்டால், தன்னுடைய மனைவி, நல்லா கேட்டுக்கோங்க, இறந்து விட்டால் அந்த மனைவியுடைய கபருக்கு இவர் எந்த நாளும் பேய்த்து அழுவுற, அப்படி அழுவுற அவரு. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்ன இது இவ்வளவு பெரிய ஒரு கை சேதமா இருக்கிறது, அவ்வளவு இவர் மனைவியோடு அவ்வளவு முகபத்தா. மக்கள் எல்லாம் கேட்டாங்களாம், இது என்ன ஒரு முசீபத், இவர் எந்த நாளும் கபருக்கு போற, அழுவுற, கபருக்கு தேம்பி தேம்பி சத்தம் போட்டு அழுவுற. இப்ப மக்கள் கேட்டாங்க, அதுஹிப்பு ஜௌஜத்துக்கல் மர்ஹூமா, இந்த மரணித்த இந்த உங்களுடைய மனைவியை நீங்கள் விரும்புகிறீர்கள், அவ்வளவு நீங்க அவளோட இரக்கமா? இவர் சொன்னாரா, ஃபகால லா, அப்படி ஒண்ணும் இல்லையேண்டாங்களாம். ஃபதஅஜ்ஜப அன்னாஸ், மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். என்னடா இந்த நாளும் பேத்து கபர்கடியில் அழுகுறாரு, இங்கால கேட்டா முஹப்பத்தாண்டு கேட்டா இல்லைன்னு சொல்றாரு. அப்ப என்ன விஷயம் சொன்னாரா, இன்னல் புக்கா யுஅzzபுல் மையித்து ஃபில் கபர். நான் ஹதீஸ்ல வருதானே, சொன்னாராம், கபர் அடிக்கு பேய்த்து அல்லது மையத்தின் மீது யாரு சத்தம் போட்டு ஒப்பாரி வச்சு அழுகுறாங்களோ அந்த ஒப்பாரியின் காரணமாக மரணித்தவருக்கு வேதனை கிடைக்கி, அதனாலதான் நான் அழுகுறேன். விளங்கிச்சா என்னன்னு? அவ்வளவு மோசமான ஒரு பெண். அதே மாதிரி மோசமான கணவனாகவும் என்ன, நாங்க இருக்கக்குள்ள என்ன சத்தம் போட்டு ஓலமிட்டு அழுதா என்ன, நாங்க மோசம் அதுக்குரிய தண்டனைகளே தான் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. நாங்க இருக்கணும் எப்படி தெரியுமா, ரஹ்மத்துடைய பார்வையை என்னுடைய மனைவி பார்க்கிறாள். ஹதீஸ்ல வருது, நாங்க எல்லாரும் வேலைக்கு போய்த்து வரோம், மாஷா அல்லாஹ், அந்த ஹதீஸ் எங்களுக்கு நல்லா அமல் செய்யலாம். வேலைக்கு போய்த்து வரோம். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க வேலைக்கு போய்த்து வரக்குள்ள உங்களுடைய மனைவி வீட்டுக்குள்ளால் இருக்கிறார், அந்த மனைவி உங்களை இரக்க கண் கொண்டு பார்க்கிறா. மனைவிக்கு எத்தனை கண்? 2 கண் இருக்குது. அதே மனைவிய நீங்களும் இரக்க கண் கொண்டு பார்க்கிறீங்க, அவவும் இரக்க கண் கொண்டு பார்க்கிறா, நீங்களும் அவ இரக்க கண் கொண்டு பார்க்கிறீங்க, ரஹ்மத்துடைய என்ன இரக்க கண் கொண்டு பார்க்கிறீங்க. இந்த 4 கண்ணையும் அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்கிறான். 4 கண்ணையும் அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையால பார்க்கிறான். நீங்க எவ்வளவு டயர்ட்ல இருந்து வந்தாலும் அவ இரக்க கண் கொண்டு உங்களை வரவேற்கிறாவா? நீங்க எவ்வளவு பிரச்சனை, தலையில வெளியே உள்ள பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாரீங்க, வந்த நேரத்தில் அவவோட இரக்கமாக நடக்கிறீங்களா? அல்லாஹ் 2 பேருடைய கண்ணையும் அல்லாஹ் இரக்க கண் கொண்டு பார்க்கிறான். அப்ப வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்குமா இல்லையா? மாஷா அல்லாஹ், உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம். அப்ப எங்களுடைய பிள்ளைகளுடைய தர்பியத்தில் இருந்து எங்களுடைய வீட்டினுடைய சூழல் சரியாக அமையணும். இது ஒரு அமானிதமே, இது ஒரு அமானிதம். நாங்க நினைக்கிறோம் இதை பத்தி அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில விசாரிக்க மாட்டான் என்பதாக ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. சூரா அத்-தகாசுர் எடுத்து பாருங்க, அதனுடைய கடைசி எல்லாரும் நாங்க ஓதுவோம், மாஷா அல்லாஹ், அதை கேட்காத ஆக்களே இல்லை உலகத்துல. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். ஹஷ்ருடைய மைதானத்துல வச்சு நீங்க உலகத்துல அனுபவிச்ச அத்துணை நிஅமத்துக்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் என்னெல்லாம் நீங்க பாவிச்சீங்களோ அத்துணை நிஅமத்துக்கும் நாங்க கணக்கு வழக்கு காட்டத்தான் வேணும், கேட்கப்படும். இன்றைக்கு எங்கட பிசினஸ்ல டெக்ஸ் ஆபீஸால வந்தா எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, தலையை பிச்சு கொண்டு கணக்கு செய்ய பார்க்கிற, எல்லாம் செய்ய பார்க்கிறோம். நாங்க என்ன அப்படி கணக்கு காட்டணும், இப்படி கணக்கு காட்டணும், ஏதோ எப்படி எல்லாம் செய்ய பார்க்கிற. இந்த சாதாரண இதுக்கே இப்படி நாங்க இதுண்டா, சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் என்ன அனுபவிச்சீங்களோ, நான் அனுபவிக்கிற நிஅமத்தை எங்க ஆஜியார் அனுபவிக்க மாட்டாரு, அவருடைய நிஅமத் எனக்கு கிடைக்காது. ஆனா 2 பேருக்கும் கேள்வி இருக்கு. இது கீழால ஹதீஸ் ஒன்று வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கேட்பானா நாளை மறுமையில, உங்களுக்கு விருப்பமான மனைவியை நீங்கள் திருமணம் முடித்தீர்கள். பொன் பார்க்கிற எனக்கு விருப்பமானது இவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பமானது எனக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு விருப்பமானது இவருக்கு இல்லை. அல்லாஹ் அவரவர் விருப்பத்துக்கு ஏத்த கணவன் மனைவி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
இது ஒரு நிஅமத். முதலாவது அதான் சொல்லுவானா, உங்களுக்கு விருப்பமான மனைவியரை திருமணம் முடித்து தந்தோம். அது மாத்திரமல்ல, நீங்க விரும்பிய விதத்தில வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தி உலகத்தை அனுபவித்தீர்கள். இன்னைக்கு நாங்க என்னென்ன மாஷா அல்லாஹ் விரும்பிய வாகனத்தில் ஓடுறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தரப்பட்ட அத்துணை நிஅமத்துக்களும் உலகத்தில் அனுபவித்தீர்கள். ஃபமாதா ஜஅல்தலி, இந்த நிஅமத்துக்களை அனுபவித்து நீங்கள் எனக்காக வேண்டி என்ன ஷுக்ர் பண்ணீர்கள், நன்றி செலுத்தினீர்கள், அதற்கு கணக்கு காட்டாத வரையில நீங்க அல்லாஹ்விடம் தப்ப மாட்டீர்கள். கண்ணியமானவர்களே, நாங்க முதலாவது விளங்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளுடைய தர்பியத், எனக்கு குழந்தைகளாக வந்தவர்களுடைய தர்பியத், என்னுடைய மனைவியுடைய மார்க்க விஷயம். இந்த நாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு சாதனையாளராக மாறணும். ஒரு இஸ்லாமியர் எப்படி வாழணும், இஸ்லாத்தை பின்பற்றி என்னுடைய குழந்தைகள் இஸ்லாமியர்களாக இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அங்க மதரசாக்கள், அங்குள்ளவர்களுடைய பள்ளியுடைய தொடர்பு, அவர்களுடைய அந்த ஒற்றுமையுடைய விடயத்தை பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் அதை பார்க்க மிக குறைவு. கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இது அமானிதம், இந்த அமானிதத்தை நாங்க சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹ் செல்வ வளத்தை தந்திருக்கின்றான். அந்த செல்வ வளத்தை தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, மறுமலர்ச்சிக்காக வேண்டி சதகா ஜாரியாவாக நாங்க விட்டுட்டு போகணும். சூரத்துல் முனாஃபிகூன் ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலையும் நாங்க ஓதுறோம். வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஐசியூல இருந்துட்டு, சக்கராத்துல இருந்துட்டு நீங்க தர்மம் செய்யறது கபூல் இல்லை. மௌத்து, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்க கொடுத்ததில் இருந்து நீங்கள் செலவழியுங்கள். மஸ்ஜிதுக்கு, மதரசாக்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு மதரசாக்கு தான் நாங்க பொட்டி பிடிக்கிறோம். இந்த ஷியாக்கள், காதியானி, அவங்களோட இந்த போராக்களுடைய விடயத்துல பாருங்க, அவங்க யாரும் அவங்களோட இதுல பொட்டி பிடிக்கிற இல்லை. அவங்கள தனவந்தர்கள், அவர்களுடைய அந்த கோடீஸ்வரர்கள், வருமானம் உள்ளவர்கள் அள்ளி செலவழிப்பார்கள். ஆனா முஸ்லீம்கள்ட்ட உள்ள ஒரு வீக் பாயிண்ட் தான், எங்க போனாலும் பொட்டி பிடிக்கிறதும் பள்ளிக்கு கேட்கிறதும். அது நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே அன்றில் இருந்து இன்று வரைக்கும் பெய்து கொண்டிருக்குது. அள்ளி செலவழிக்கணும். அதில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டான், குறையும் வைக்கிற இல்ல. வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மௌத் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு தந்த அந்த செல்வத்திலே இருந்து நீங்கள் செலவழியுங்கள். சக்கராத்துடைய வருத்தம் வந்துச்சா அந்த நேரத்தில் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க. அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிற இல்ல, உலகத்தில் யாருக்கும் கொடுக்கிற இல்ல சந்தர்ப்பத்தை, அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கிற இல்ல. அந்த நேரத்துக்கு அல்லாஹ்ட்ட நாங்க என்ன கேட்போம்? ஹஜ்ஜி செய்வோம்னு கேட்போமா? நோம்பு பிடிப்போம்னு கேட்போமா? இல்லாட்டி 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது கேட்போமா? நாங்க தொழுவோம்னு கேட்போமா? ஒன்னும் கேட்க மாட்டோம். கேட்கறது சொத்தெல்லாம் அப்படியே காட்டப்படும். இவர் கேட்பாரு, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், இருக்கிற சொத்தை தர்மம் செஞ்சுட்டு எனக்கு வாரத்துக்கு சான்ஸ் தாங்க, இருக்கிற பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டு வாரத்துக்கு எனக்கு அவகாசம் தாங்க. அல்லாஹ் யாருக்கும் கொடுத்த வரலாறு இல்லை, உலகத்துல யாருக்கும் கொடுத்த வரலாறு இல்லை. கண்ணியமானவர்களே, அப்ப கொடுக்கப்பட்ட எல்லா செல்வங்களையும் குழந்தை பாக்கியம், மனைவியுடைய பாக்கியம், கணவனுடைய பாக்கியம், நம்முடைய வருமானம், இவைகள் அனைத்தும் அது அமானிதம். அது தீனுக்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் நாங்க செலவழிக்கணும், நாங்க கொடுக்கணும். எப்ப நாங்க கொடுப்போமோ அல்லாஹ் ஒரு நாளும் அதை வீணாக்குவதில்லை. அல்லாஹ் வீணாக்குவதில்லை. தர்மம் செஞ்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அல்லாஹ் தஆலா நீக்குவான். எனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அல்லாஹ் அப்படியே நீக்கிடுவான். நபியுடைய ஹதீஸ், தாஉ மர்லாக்கும் பிஸ்ஸதகா, நாங்க ஹாஸ்பிடலுக்கு, ஐசியூக்கு எல்லாம் செலவழிச்சிட்டு தான் கடைசா பள்ளிக்கு ஒரு 1000 கொடுக்குறேன், பள்ளிக்கு ஒரு 1000, இல்லாட்டி ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு 2000. நாங்க எல்லாம் லட்சக்கணக்கு செலவழிச்சிருப்போம். லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டு கடைசா தான் கமிட்டியை சந்திச்சு ஒரு 10 தாள் கொடுக்க பார்க்கிறோம்.
அப்படி இல்லை. நாங்க இந்த நாட்டில் இருக்கோம், இந்த மஸ்ஜித் இதே போல ஏனைய மஸ்ஜிதுகள் இந்த நாட்டுக்கு ஒரு ஒரு டவராக மாறணும். கண்ணியமானவர்களே, எப்பயுமே நான் மௌத்தாகினேன் என்று சொன்னா அது என்னுடைய கபருக்கு நிரந்தரமாக வரணும். எங்களுக்கு ஒரு பயான் மிச்ச நேரம் தேவையில்லை, இந்த ஹதீஸ் போதும் எங்களுக்கு. இதா மாதபுன் ஆதம இன்கத அமலுஹு இல்லா மின் ஸலாசின். ஒரு மனிதன் மௌத்தாகினா அவனுடைய எல்லா அமல்களும் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டுரும், எந்த ஒரு இதுவும் வராது. நபி அவர்கள் 3 விடயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று தான் சதகத்தின் ஜாரியா, நிரந்தரமான ஒரு சதக்கா. இத மஸ்ஜிதுக்கு ஒரு ஃபேனை வாங்கிட்டு போட்டு போறீங்க, ஒரு லைட்டை போட்டு போறீங்க, ஒரு முசல்லாவை இந்த பள்ளியுடைய நலவு விடயங்களுக்கு செலவழிக்கிறீங்க. நீங்க மௌத்தாயினாலும் இந்த காப்பட்ல எத்தனை பேர் சுஜூது செய்யறாங்களோ அத்துணை நன்மைகளும் வரும், அத்தனை நன்மைகள் வரும். அதுக்கு ஒரு உதாரணம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாங்க எல்லாம் உம்ராக்கு போயிட்டு அதிகமான பேர் தவாஃப் செய்யறோம். நாங்க தவாஃப் செஞ்சுட்டு தவாஃபுல் விதா முடிஞ்சதோட நாங்க 2 ரக்காத் கொஞ்சம் தூரம் வைத்து தொழுவோம். அந்த மஷூரா யாரு சொன்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் லவித் தஹத்த மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த கஅபாவை கட்டின அந்த இடத்தை நாங்க தொழுமிடமாக ஆக்கினா நல்லம் இல்லையான்னு மஷூரா. நல்லம் இல்லையான்னு சொல்லக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கினாங்க. என்ன? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, குர்ஆனுடைய ஆயத்து உடனே இறங்கிச்சு. இப்படி சொல்லி அடுத்த நிமிஷமும் ஆகல. மகாம் இப்ராஹிம் தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழணும், சுன்னத். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் எவ்வளவு காலம், அதுக்கப்புறம் ஹஜ்ரத் உமருடைய நபி அவருடைய காலம். அன்று சொன்ன அந்த மஷூராவால இன்னைக்கு எத்தனை பேர் சஜதா செய்யறாங்க, எத்தனை ரக்காத் தொழுகிறாங்க. ஹஜ்ரத் உமருடைய கபருக்கு இந்த நன்மை இன்னும் பெய்து கொண்டு தான் இருக்குது. இதான் எங்கட பேங்க் பேலன்ஸ். நான் கொடுக்கக்கூடிய சந்தா, நான் பள்ளிக்கு செலவழிக்கிறேனா, ஒரு மதரசாவுக்கு செலவழிக்கிறேனா, ஒரு 4 பேருக்கு இஸ்லாம் ஈமான் வாரத்துக்காக வேண்டிய அந்த பிள்ளையுடைய எடுகேஷனுக்கு செலவழிக்கிறேனா, இது மௌத்து வரைக்கும், மௌத்தாயினதும் பிறகும் வரும். அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான ஒரு அறிவு. ஒருத்தர் டாக்டர் ஆக்கிட்டு மௌத்தாகிறீங்க, ஒருத்தர் ஆலிம் ஆக்கிட்டு மௌத்தாகிறீங்க, ஒருத்தர் நல்லா படிக்க வச்சுட்டு இன்ஜினியரா என்ன எப்படியோ நல்ல விஷயத்தில் அவர் வாழ்க்கையை கழிக்கிறார், படிச்ச படிப்புக்கு சமூகத்துக்கு சேவை செய்கிறாரு, உங்களுக்கு நன்மை வரும். அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளையை உருவாக்கிட்டு போறீங்க. நாங்க சாலிஹான புள்ளன் எப்படி கண்டுபிடிக்கிற சொல்லுங்க அப்போ? எப்படி கண்டுபிடிக்கிற? ஏண்ட பெற்றோருக்கு நான் கையேந்தி துஆ செய்கிறேன்னா அவர் சாலிஹான புள்ள. ஏண்ட பெற்றோருக்கு நான் கையேந்தி துஆ செய்கிறேன்னா அவர் சாலிஹான புள்ள. அவர் ஆலிமா இருக்கணும், பெரிய இன்ஜினியரா இருக்கணும், டாக்டரா இருக்கணும்னு நிபந்தனை இல்லை. ஏண்ட உம்மா வாப்பாக்கு நான் துஆ செய்கிறேனா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அந்த துஆ செய்கிறேனா. வேற எத்தனை துஆக்கள் வந்திருக்கிறது. இதான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இன்னைக்கு புள்ளோளுக்கு நல்ல எடுகேஷனை கொடுக்கிறோம், ஜப்பானீஸா, பிரெஞ்சா, அதே போல ஒவ்வொரு என்னென்ன லாங்குவேஜ்ல எந்த நாட்டில் இருக்கும் எல்லாம் கொடுக்கிறோம். உடுக்கிற உடுப்பு அப்படி, பாவிக்கிற வாகனம் அப்படி, எல்லாம் எல்லா வகையான, நான் இதை கொடுக்க வான்னு சொல்ல, எல்லாம் கொடுக்கிறோம். அந்த புள்ளைக்கு தெரியாது என் வாப்பாக்கு எப்படி நான் துஆ செய்யணும். இன்னைக்கு ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, மகன் வெளியே நிற்கிறாரு. உம்மாட ஜனாசா இருக்கி, ஆனா மகன் வெளியே. கண்ணியமானவர்களே, நான் சும்மா கேட்கிறேன், இந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு லாபம் இருக்கா? இந்த பிள்ளையால எங்களுடைய கபரு பிரகாசமாகுமா? 2 ஜனாசா இருக்குமா? அப்படி கபூர்ல 2 ஜனாசா, ஒரு ஜனாசாவுடைய கபர் அப்படியே பிரகாசமாய் கொண்டு போகுமா? சொர்க்கத்தில் அந்தஸ்து கூடிக்கொண்டே போகுமா? இந்த கபரு அப்படியே இருளாக அப்படியே இருந்து கொண்டிருக்குமா? இப்ப இந்த அந்தஸ்து கூடின மனிதர் கேட்பாராம், இந்த அந்தஸ்து உலக சொர்க்கத்தில் எப்படி கிடைக்குது? காரணம் என்னன்னு நபி அவங்க ஒரே ஒரு வேர்ட்ல சொன்னாங்க, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக. உங்களோட புள்ள இன்றைக்கு உங்களுக்காக வேண்டி ஒரு இஸ்திக்ஃபார்,
ரப்பிக்ஃபிர் லீ வலி வாலிதைய, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் மன்னித்தருள்வாயாக. இந்த இஸ்திக்ஃபாருக்கு உனக்கு அந்தஸ்து சொர்க்கத்தில். இந்த இஸ்திக்ஃபாருக்கு சொர்க்கத்தில் உனக்கு இந்த அந்தஸ்து. அப்ப ஒவ்வொரு நாளும் என்ன இவர் துஆ செய்கிறாரு. அப்ப எவ்வளவு அந்தஸ்து பெற்றோர்களுக்கு கூடும். ஏண்ட உம்மா வாப்பாக்கு நான் துஆ செஞ்சேன்டா 100% இன்ஷா அல்லாஹ் ஏண்ட புள்ள ஏண்ட மரணத்துக்கு பிறகு துஆ செய்யும். இதான் பரம்பரை, நல்ல பரம்பரை. அதான் நபி அல்லாஹ் குர்ஆன் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. இத ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனும் பாடமாக்கி அவங்க ஓதணும், புள்ளவளையும் வச்சு ஓதணும். சாலிஹான பரம்பரையாக பார்க்கலாம். உலகத்திலேயே கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக பார்க்கலாம். எங்கட புள்ளவளை வச்சு நாங்க தர்மம் செய்ய பழக்கணும். நாங்க தர்மம் செய்வோம், புள்ளவள்கிட்ட கொடுக்கணும். ஒரு 1000 நீ பள்ளிக்கு போடு, இந்த மிஸ்கீனுக்கு நீ கையால கொடு. அந்த உணர்வை ஏற்படுத்தணும், அந்த உணர்வை ஏற்படுத்தணும். நாங்க வந்தோமா, சம்பாதிச்சோமா, போனோமா, நாட்டுல ஊட்ட கட்டினோமா, வாகனத்தை வாங்கினோமா, நாங்க நாட்டுக்கு நாடு பிரயாணம் செஞ்சோமா, அப்படி இருக்காம என்னால மக்கள் என்னுடைய மரணத்துக்கு பின்னால சொல்லணும், இந்த பள்ளியை இவங்க தான் கட்டி காத்தாங்க, செலவழிச்சாங்க, அள்ளி அள்ளி வீசினாங்க, தர்மம் செஞ்சாங்க. ஒரு இடத்துல ஸ்வீடன்ல என்னை கூட்டிட்டு போனார் ஒருத்தர். ஹஜ்ரத், ஒரு ஆச்சரியமான ஒரு இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆச்சரியமான ஒரு இடம் ஒன்று காட்டுறேன், வாங்க. கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா அழகான இடம், சும்மா ரோஸ் எல்லாம் வச்சு சும்மா கண்ணுக்கு அப்படி ஒரு கண் குளிர்ச்சி. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கும். ஸ்வீடன்ல ஸ்டாக்ஹோம்ல 1 ஏக்கர் இருக்கும். இப்ப என்ன என்ன இதுன்னு பார்த்தா அது என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு என்னன்னு விளங்கல. இந்தியன் டாக்டர் ஒருத்தர் தான் கூட்டிட்டு போனாரு. கூட்டு போய் சொன்னாரு, நான் கேட்டேன் என்ன என்ன இது இது சொன்னாரு, இது வந்து கபிரிஸ்தானம், மையத்தை அடக்கிற இடம். இந்த இடம் எப்படி உருவாகிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை காட்டுறதுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் சொல்லிட்டு சொன்னாரு. இதுக்கு பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு நாட்டை சேர்ந்தவர் எப்ப இந்த நாட்டுக்கு கால் வச்சாரோ அண்டையிலிருந்து அந்த கவர்மெண்டோட பேசுவார். முஸ்லீம்களுக்கு ஒரு இடம் தரணும், நீங்க ஸ்டாக்ஹோம்ல ஒரு இடம் நீங்க தரணும், ஜனாசா அடக்கிறதுக்கு தரணும். பேசி 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 இவருடைய வாழ்க்கையை அதுக்கு தான் அர்ப்பணிச்சாரு. தொழில் செய்யற பேசுற, தொழில் செய்யற பேசுற எல்லாம் அந்த அந்த முயற்சி அவர் விடல. கடைசியில எப்படி ஆயிடுச்சு, இந்த இடம் முஸ்லிம்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுச்சு. எழுதி கொடுத்து 3 நாள் இல்ல, இல்லாட்டி ஒரு கிழமை இல்ல, முதல் ஜனாசா அவருடைய ஜனாசா தான் அடக்கப்பட்டுச்சு. அந்த கபரை காட்டினாரு. அப்ப அவருடைய போராட்டம் எவ்வளவு போராட்டம், அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அடங்குற ஒவ்வொருவருக்கும் அந்த கபருடைய அந்த ஜனாசாவுடைய அதுக்கு அதுல போற நன்மை போகுமா இல்லையா? போகுமா இல்லையா? இதான் சாதனை. ஐரோப்பிய வரலாற்றினுடைய சாதனைகளில் ஒன்று. அது மாதிரி ஜப்பானுடைய வரலாற்றினுடைய சாதனைகள்ல நானும் நீங்களும் பங்குதாரிகளாக மாறணும். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க தர்மம் செய்யக்கூடிய மக்களாக மாறணும். அதை எங்களுடைய மனைவி, எங்களுடைய குழந்தைகளுக்கு, எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்க என்ன எங்க இருக்கிற நிலைமையை வச்சு நாங்க செலவழிக்கணும். நாங்க பள்ளிக்கு நாங்க கொடுக்கிற, மதரசா கொடுக்க ஒரு நாளும் குறையாது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஊற்று கிணறாகத்தான் மாறும். ஒரு ஊற்று கிணறாகத்தான் மாறும். அது ஒரு நாளும் என்ன குறையவே மாட்டு. தர்மம் செஞ்சு செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நாங்க நீக்கணும். இன்னைக்கு நாங்க தர்மம் எப்படி செய்யறோம்டா, நாங்க எங்கட வருமானத்துக்கு ஏற்ற தர்மம் செய்யற இல்ல. எங்கட வருமானத்துக்கு ஏற்ற தர்மம் செய்யற இல்ல. எங்கட வருமானத்துக்கு ஏற்ற நாங்க செலவை வந்து ஒரு மதரசாக்கு மதரசாவுடைய புள்ளோளுக்கு மஸ்ஜிதுக்கு நாங்க செலவழிக்கிற இல்ல. ஒரு சரித்திரம் சொல்றேன். இமாம் புகாரியுடைய உஸ்தாத் நதுர் இப்னு ஷுமைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் பஸ்ராவுல இருந்து கூஃபாவுக்கு போனாரு. அங்க அவங்க மக்கள் ஒழுங்கா கவனிக்கல, அவருடைய சேரியை ஒழுங்கா கொடுக்கல, அதனால அவருடைய வாழ்வாதாரம் கஷ்டமாயிடுச்சு. பஸ்ராவுல இருந்து கூஃபாக்கு போனாரு. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இவருக்கு இருந்து. இமாம் புகாரியோட உஸ்தாதுன்னா கொஞ்சம் வச்சு பாருங்க.
பஸ் கூஃபாவுக்கு போனாரு. அங்க இருந்தாரு ஹலீஃபா மாமூன் ரஷீத். மாமூன் ரஷீத், இந்த மாமூன் ரஷீத் ஆட்சியாளராக இருந்து பெரிய ஒரு முஹத்திஸாகவும் இருந்தாரு, ஹதீஸ படிச்சவரா இருந்தாரு. அப்ப இந்த நதுர் இப்னு ஷுமைருக்கும் இந்த ஹலீஃபா மாமூன் ரஷீதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. மாமூன் ரஷீத் கூப்பிட்டாரு, நீட்டு லாங் சப்ஜெக்ட் சுருக்கமா சொல்றேன். கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சொன்னாரு, நான் ஒரு ஹதீஸ சொல்லுறேன், அந்த ஹதீஸுடைய அந்த வரிசை நபி அவர்களிடம் இருந்து வந்த அந்த சனதுடைய தொடர்பு சரியா இருக்கான்னு பாருங்க. யார் சொல்ற? ஒரு அரசர் மாமூன் ரஷீத் ஹலீஃபா சொல்றாரு. யாருக்கு? ஒரு சாதாரண ஒரு என்ன ஒரு ஆலிமுக்கு சொல்றாரு, உஸ்தாதுக்கு. இப்ப மாமூன் ரஷீத் அந்த ஹதீஸ சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ராவிகள் அந்த அறிவிப்பாளர் வரிசையில ஒத்தர பேர் வந்து சுதாத், சிதாத், சதாத். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த என்ன லம்மா, கஸ்ரா, ஃபத்ஹா. இவர் வந்து சதாத்னு வாசிச்சாரு. ஹதீஸ சொல்லக்குள்ள அன் சதாதின் அப்படின்னு வாசிச்சாரு வைங்களே. மாமூன் ரஷீத் சொன்னாரு, யாரு? நதுர் இப்னு ஷுமைர், அப்படி இல்ல, இந்த சதாத கொண்டு நபி அவர்கள் நாடல்ல. இந்த மீனிங் வந்து இன்னைக்கு வராது, ஜபர் ஜேர் மாறிச்சுன்னா கருத்து வேறுபாடும். அப்படி இல்ல, இன்னைக்கு வரணும். எப்படி தெரியுமா? அன் சிதாதின், சதாத் இல்ல சிதாத் தான் வரணும். உங்களுக்கு உங்களுடைய உஸ்தாதுடைய உஸ்தாதுக்கு இல்லாட்டி அந்த அறிவிப்பாளர் வரிசையில் யாருக்கு சரி சின்ன மிஸ்டேக் கொண்டு நடந்திருக்கும். மாமூன் ரஷீத் ஆட்சியாளர் தானே, அதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டாரு. என்ன ப்ரூஃப்? நீங்க சிதாதுக்கும் இந்த சதாதுக்கும் வித்தியாசம் சொல்றீங்களே, என்ன ப்ரூஃப்? அவர் சொன்னாரு, ஒரு கவிதை என்று படிச்சு காட்டினாரு. யாரு? நதுர் இப்னு ஷுமைர் கவிதை என்று படிச்சு காட்டினாரு. அந்த கவிதையில வார கருத்தும் இந்த ஹதீஸுடைய கருத்தும் உண்டு. அப்ப சொன்னாரு சிதாதுன்னு தான் வரணும். மாமூன் ரஷீத் ஏத்துக்கொண்டாரு. சொன்னாரு, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துருவாங்க. பேப்பர் ஒன்று வந்துச்சு, எழுதினாரு. இப்படி எழுதிட்டு சொன்னாரு, மடிச்சு, ஏண்ட ஹசானாக்கு பொறுப்பான, ஹலீஃபாவுடைய அந்த பைத்துல் மாலுக்கு பொறுப்பான இருக்கிறாரு ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு கொடுங்க, அவர்கிட்ட கொண்டு இந்த பேப்பரை கொடுக்கணும் நீங்க. இப்ப இவர் எடுத்துட்டு போனாரு. அவர் பேப்பரை திறந்து பார்த்தாரு, 50,000 திர்ஹம் எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு ஆச்சரியம். யாருக்கு? அந்த ஹசானாக்கு பொறுப்பான செக்ரட்டரின்னு வச்சுக்கோங்களே, அவருக்கு பொறுப்பு. 50,000 கேட்டாரு. என்னத்துக்கு 50,000? என்ன சப்ஜெக்ட் இதுல? நீங்க அவருக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொன்னாரு, இப்படித்தான் ஹதீஸ் என்கிட்ட சொன்னாரு, நான் ஹதீஸ்ல இப்படி என்ன ஃபத்ஹா வராது, கஸ்ரா தான் வரும், அதைத்தான் நான் சொன்னேன். இவர் சொல்லிட்டார். இவருக்கு தெரியாது 50,000 அது எழுதப்பட்டிருக்கு. இப்ப இவர் சொன்னாரு, ஃபதுல் இப்னு சஹல் சொல்லக்கூடியவர், அவர் சொன்னாரு, இது 50,000 திர்ஹம் உங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க ஹலீஃபாட சல்லியில இருந்து. இவரே 50,000 திர்ஹம் எனத்துக்கு சொன்னாரு, நீங்க அந்த ஃபத்ஹாவை கஸ்ராவாக மாத்தி கொடுத்ததுக்கு, ஜபர ஜேர் ஆக்கினதுக்கு 50,000 திர்ஹம். ஃபதுல் இப்னு சஹல் சொன்னாரு, ஏண்ட புறத்திலிருந்து இன்னும் 30,000 திர்ஹம், 80,000 திர்ஹம் எனத்துக்கு ஃபத்ஹாவை கஸ்ராவாக மாத்தினதுக்கு. அப்ப ஒரு ஜபர ஜேர் ஆக்கினதுக்கு என்ன 80,000 திர்ஹம். இன்னைக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம்? நாங்க என்ன கொடுக்கிறோம்? ஒரு தாள் கொடுத்துட்டு 9,000 கதை கதைப்போம். கண்ணியமானவர்களே, பேசிக்கொண்டா மிச்ச நேரம் போகலாம். அதனால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நியமத்துக்கள், இதனுடைய பெருமதி எப்ப விளங்கும்? இந்த நியமத் அல்லாஹ் பாதுகாக்கணும். பறிக்கப்பட்டது கூட யோசிப்போம். நாங்க என்ன, நான் தர்மம் செய்யலையே, நான் புள்ளவளை ஒழுங்கா வளர்க்கலையே, நான் ஒழுங்கா என்னுடைய மனைவி மக்களுடைய ஹக்குகளை உரிமைகளை சரியாக பேணலையே, நாங்க கவலைப்படுவோம். எனவே வல்ல ரஹ்மான் எந்தெந்த விடயங்களை நாங்க பேசினோமோ, எல்லாரும் சூரா லுக்மான் எடுத்து டிரான்ஸ்லேட்டை வாட்சி பாருங்க, மனைவி மக்களுக்கு கொடுங்க. அந்த பேசிக்ல புள்ளைய வளர்க்கணும். எப்படி தெரியுமா? உம்மட மடியில இருந்து ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒவ்வொரு பெண்களும் மாறணும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துல மடியில வளர்ந்த புள்ளதான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்தாரு, கேட்டாரு, உன்னை அறுக்கப்படுறேன், ஓகேயா? எந்த பிரச்சனையும் இல்லை. தர்பியத் சரியா கொடுக்கப்பட்டுச்சு, புள்ளையும் பாதுகாக்கப்பட்டுச்சு, குர்பானையும் அல்லாஹ் கடமை செஞ்சான். சும்மா சரி
என்ன மூத்த பிள்ளை அறுக்கிறேன்டா நானும் அறுப்பாடு பெற்றிருப்பேன், எங்களை மூத்த பிள்ளை எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களையும் குர்பான் கொடுக்கணும். அப்படியான நிலைமை அல்லாஹ் உருவாக்கல. அதனால கண்ணியமானவர்களே, நாங்க பள்ளியோட தொடர்பாயிருக்கணும், மஸ்ஜிதோட எங்களுடைய வேலை வெட்டிகளோட இருக்கிறதோட மஸ்ஜிதோட தொடர்பாயிருக்கணும். மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ், யாரு மஸ்ஜித ஹிதவத்தை உள்ளத்தால விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தந்த உள்ளத்தால விரும்புறாங்க. மஸ்ஜிதோட தொடர்பாயிருக்கியா, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அது வெளிரங்கத்தில் எங்களுக்கு விளங்கும். அவர் தான் ஊத்தேடு, நாங்க பேசிக்கொண்டு போலாம். புகாரியுடைய ஒரு ஹதீஸை பாருங்க. ஒரு ஊத்தியை எடுத்து வெளியே வீசின அந்த பொம்பளைக்கு சொர்க்கம். அவ கியாமுல்லைல் தொழல, அவ என்ன லட்சக்கணக்கு தர்மம் செய்யல, அவ லட்சக்கணக்கு தர்மம் செய்யல. மாஷா அல்லாஹ், சொர்க்கத்துக்குரிய பெண்ணாக மாறிங்க. நாங்க எங்கே இருந்தாலும் என்ன, பள்ளியுடைய ஹிதுமத்தா, பள்ளிக்கு செலவழிக்கிறதா, மதரசாக்கு செலவழிக்கிறதா, நல்ல விஷயமா ஒற்றுமைப்படணும். இது அவன் போர்டில் இருக்கிறானே, இவர் போர்டில் இருக்கிறானே, எனக்கு விருப்பமானவர் இருக்கிறாரே, எனக்கு விருப்பம் இல்லாத அசரத்தே, எனக்கு விருப்பம் இல்லாத கமிட்டியே, அப்படி இருக்கக்கூடாது. 4 பேருக்கு உதவி செய்யணுமா, என்னால என்ன செஞ்சுட்டு போறேன். அது என் வாழ்க்கைக்கும் என் புள்ளோளுக்கும் என் பரம்பரைக்கும் அது என்ன கண் குளிர்ச்சியை தரும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பரம்பரைகளையும் நம்முடைய குழந்தை குட்டிகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் கண் குளிரச் செய்த சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா